அல்லாஹ்வுடைய தூதர் தண்ட மனைவிமாருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி தாய்மார்களே சகோதரிகளே உங்களோட கணவன்மார் படுற கஷ்டங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கணவன்மார் செய்கிற தியாகங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கணவன்மாருடைய வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ பழகுங்கள். இதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை புரிந்து தன்னுடைய வீட்டுக்குள் ஒரு நாளை கழித்தார்கள் என்பதிலிருந்து பெண் சமூகம் படிக்க வேண்டிய பாடம். எனவே கணவன்மாரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, கணவன்மாரை மதிங்க. உங்களுக்கு ஒரு தலைப்பு ஒரு சப்ஜெக்ட கட்டாயம் சொல்லணும் பாருங்க. எப்படி கணவன் வீட்டுக்கு வாரார், பகல் முழுக்க கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு படுற கஷ்டம் இந்த ஆம்புலங்கள். அல்லாஹு அக்பர். 1000 ரூபாய்க்கு படுற கஷ்டம். காலையில் 8 மணிக்கு சில்லறை கடையுள்ளுக்கு போனா இரவு 8 மணி வரைக்கும் சீனி இருக்கிறான், மாவு இருக்கிறான், அரிசி இருக்கிறான், பராட்டா அடிக்கிறான், இறைச்சி வெட்டுறான். எதுக்கு தெரியுமா? ஒரு 1000 ரூபாவோட வீட்டுக்கு போகணும். அவன் போற நேரம் உடுப்பு கந்தலாகி தலை பரட்டையாகி கை காலெல்லாம் கருத்து போய் வீட்டுக்கு வாரான். இவனை வரவேற்று கணவனே உள்ளுக்கு வாங்கண்டு ருசியா ஒரு டீயை ஊற்றி கொடுத்து வரவேற்கிறதுக்கு சரியான மனைவி இல்லண்டா எப்படிங்க ரசூலுல்லாஹ் கழிச்ச ஒரு நாள் எங்கட வீட்டுக்கு கழிக்கலாம்? தாய்மார்களே சகோதரிகளே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யார் இவங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள இரண்டாவது திருமணம் முடிச்சவங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு புள்ள கிடைக்கிது, ஒரு ஆம்புல புள்ள. அபூ தல்ஹா வீட்டுல இல்லாத நேரம் மௌத்தா போகுது. வீட்டுல இல்லாத நேரம் மௌத்தா. ஒவ்வொரு தாய்மாரும் இத படிங்க, ஒவ்வொரு சகோதரிகளும் இத படிங்க. ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்று விளங்குங்க. குடும்ப வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். புள்ள மௌத்து. மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தண்ட குடும்பத்தவர்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், புள்ள மௌத்தாவின செய்திய யாரும் அபூ தல்ஹாட்ட சொல்லப்படா, அவர் வந்தா நான் சொல்லிக் கொள்றேன். சொல்லிட்டு என்ன தெரியுமா செஞ்சாங்க தாய்மார்களே சகோதரிகளே? புள்ளைய அழகா சுத்தி புடவையால சுத்தி அடுத்த ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க. வச்சிட்டு கணவன் வீட்டுக்கு வார நேரம் தன்னை அலங்கரித்து உடுத்து கொண்டார்கள். அழகா உடுத்துக்கொண்டு மாப்பிள்ளைய வரவேற்றாங்க. மாப்பிள்ளை வந்தோன்னு என்ன கேட்பாரு? புள்ளைக்கு சுகம் இல்லாம தானே இருந்துச்சு, புள்ள எப்படி இருக்குன்னு கேட்டார். ஏனைய நாட்களை விடவும் அமைதியா இருக்குதுன்னாங்க, பொய் சொல்லல. நேத்து போக்கோல மூச்சாவது எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கு அதுவும் இல்லாம அமைதியா இருக்குன்னு அவங்க சொன்னது. ஆனா அவங்களுக்கு விளங்கல்ல. இரவு ருசியான சாப்பாடு, இவ்வளவும் அடுத்த ரூம்ல புள்ள மௌத்து. இரவு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, அடுத்த ரூம்ல புள்ள மௌத்து. காலையில எழும்பி மனைவி கேட்கிறாங்க, கணவரே உங்களுக்கு யாராவது ஒரு பொருள் அமானிதமா தந்துட்டு திருப்பி கேட்டா கொடுப்பீங்களா? இல்ல. கொடுக்கத்தானே வேணும் அப்படின்னு சொல்லக்கொள்ளதான் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தையை அமானிதமாக தந்தான், அதை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். டென்ஷன் ஆவிட்டாங்க. எதுக்கு தெரியுமா டென்ஷன் ஆவினாங்க? புள்ள மௌத்தாவிக்க போல இல்லற வாழ்க்கையிலையும் ஈடுபட்டுட்டோமே. ஓடோடி போனாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே என்ற மனைவி செஞ்ச வேலையை பாருங்க, புள்ள மௌத்தாவி அடுத்த ரூம்ல, இரவு இல்லற வாழ்க்கையிலையும் ஈடுபட்டோம். அந்த தாயை பார்த்து அந்த கணவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன நற்செய்தி என்ன தெரியுமா? எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திகுமா, நீங்க 2 பேரும் நேற்றிரவு நடத்திய அந்த இல்லற வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செஞ்சாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றாரு, இந்த 2 பேருக்கும் 7 அல்லது 9 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அவ்வளவு பேரும் அல் குர்ஆனை சுமந்த குர்ராக்கள். இன்னைக்கு நாங்க ஹாஃபிதுகள் என்று சொல்லுவோம். குர்ஆனை ஓதி கொடுக்கின்ற குர்ராக்களாக மதீனாவிலே திரிந்தார்கள் என்ற அந்த பாக்கியம் கணவனை புரிந்து கொண்ட மனைவிக்கு கிடைத்தது. கணவனை வரவேற்று சந்தோஷப்படுத்திய மனைவிக்கு கிடைத்தது. தாய்மார்களே சகோதரிகளே, எனவே மனைவிமாரை புரிந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளை கழித்தார்கள் என்றால், தாய்மார்களே சகோதரிகளே, கணவன்மாரை திருப்திப்படுத்தி கணவன்மாரை சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற ஒரு சந்தோஷ வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கையிலே நிச்சயம் பரக்கத்து கிடைக்கும் என்பதை